நம்ம இப்போ மிளகு பால் பண்ண போகிறோம். இந்த மிளகு பால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மிளகு பாலை மசாலா பால் மாதிரி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி பண்ண போகிறேன். அட் த சேம் டைம் மசாலா பாலை நல்லா ரெடியூஸ் பண்ணுவாங்க. நான் இதை ரெடியூஸ் பண்ணாமல் அதே திக்னஸோடு பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். எமக்கு உணவளிக்கு விவசாயிகளுக்கு அம்பராட நன்றி. என் அன்பு வணக்கம். இந்த மசாலா மிளகு பாலுக்கு நான் 2 டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். அந்த 2 டம்ளர் பாலுக்கு 7 முந்திரி பருப்பு, ஒரு 15 மிளகு, அப்புறம் 6 ஏலக்காய். நான் இப்படி தட்டி போட போகிறேன். அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். பால் நல்லா பொங்கிடுச்சு. இப்போ காய்ச்சி வச்ச பாலை நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டின முந்திரி, ஏலக்காய், மிளகை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சோண்டு பாலை சேர்த்துக்கலாம். வடிகட்டின பாலை நான் இதிலே ஊற்றிக்கிறேன். அரைச்சி வச்ச இந்த முந்திரி, ஏலக்காய், மிளகை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பனக்கற்கண்டு கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நான் பால் அதிகமாக கொதிக்க விடலை, பாதியாக சுண்ட வைக்கலை. அட் த சேம் டைம் நல்லா திக்காகவும் இருக்குது. பாதாம் பருப்பை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். மிளகோட முக்கியத்துவமும் அதோட வரலாறும் தெரிஞ்சுக்கணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் why am adding black pepper என்ற வீடியோ லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.